இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கீங்க, அது வரைக்கும் ஓகே. அதுக்காக அவங்கள டைனிங் டேபிளுக்குலாம் கூட்டிட்டு வர்றது தமிழுக்கு கெட்டது பண்றவங்க எல்லாரும் இன்னைக்குன்னு பார்த்து நல்லது பண்றாங்க. ஜனமா, அதான் நானும் சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க பாருங்களேன். அம்மாவும் நானும் கெஸ்ட் ஹவுஸ்லயே சாப்பிட்டுக்கிறோம். உங்க யாருக்கும் தமிழ் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட விருப்பம் இல்ல இல்ல? சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். ஐயோ, நாம இதை எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன நடக்க போதோ தெரியலையே. தமிழ் வா, அத்த. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அத்த, ஜனமா, ஏடி தண்ணி இல்லாம சாப்பிடுறீங்களா? இருங்க மா. ஜனமா, வாங்க வாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அம்மா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அம்மா, ஜனமா இன்னைக்கு நம்ம கூட தான் சாப்பிட போறாங்க. உட்காருங்க ஜனாமா. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்க ஜனாமா. தேனு, உட்காரு. வாங்க ஜனமா. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நாம ஏதாவது செய்வோம். என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே கொடுங்க, எனக்கு போதும். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். ம். இது என் கை பக்குவமாச்சு. ஐயோ, அம்மா பாசத்தை காட்டுறேன்னு அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டாங்களே. ஜனமா கண்டுபிடிச்சிருவாங்களோ? தமிழ், இது என்னோட கை பக்குவம். நான் செஞ்ச மாதிரியே இருக்கு. அம்மா, நீங்க செஞ்சதை சாப்பிட்டா நீங்க செஞ்சது மாதிரி தானே இருக்கும். என்ன முத்து சொல்ற? புரியல. அம்மா, இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இட்லி பொடி ரெடி பண்ண லேட் ஆகும்னு நான் தான் நம்ம வீட்டு இட்லி பொடியை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தேன். அதாம்மா. ஓ, அம்மு, என்ன அம்மு, ஏன் அழுதுட்டு இருக்க? என் வாழ்க்கையில இனிமே எங்க அம்மாவை ஒரு முறையாவது பார்க்க முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எங்க அம்மா என் கையால சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு இது போதும், இது போதும் முத்து. இந்த வாழ்க்கையே ஜெயிச்ச மாதிரி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டா எப்படி? இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம்லாம் இந்த வீட்ல உனக்கு காத்துட்டு இருக்கு. என்ன சொல்ற முத்து? புரியலையா? நாம என்ன கணக்கு போட்டாலும் அந்த கடவுள் போடுற கணக்கு வேறதான் அம்மு. ஜனாமா தமிழுக்கும் சிபிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா அம்மு, இது நடந்தாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். உன் குடும்பமும் ஒன்னாயிடும். சிபி தம்பிக்கு இதுல அவருக்கும் இதுல விருப்பம் இருக்கு அம்மு. அதனால தானே ஜனாமாவும் அப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து.
எதுக்கு பயப்படுற? நானே என் சொந்த வீட்ல ஒளிஞ்சு வாழ்ற நிலைமையில இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப என் மக தான் தமிழ்னு தெரிஞ்சா அது அவங்கள ரொம்ப காயப்படுத்தும்ல. அவங்க நானும் தமிழும் ஏதோ துரோகம் பண்ணதால நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மு, ஏன் இப்படி நீ தப்பா யோசிக்கிற? தமிழ் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. என்ன ஆனாலும் தமிழுக்காக உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீ தைரியமா இரு. இசை, இசை எதுக்கு அழுவுற? இசை இசை ஏண்டி அழற? என்னாச்சு? ஏன் நீ அழுவுற? என்னாச்சு? இசை, ஏன் அழுவுற? இசை இது புது இடமா இருக்குல்ல, அதனால அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ பயப்படுறா போல. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. ஏய் இசை, அழாத இசை, அழாத. நம்ம வீட்ல தான் இருக்கோம் இசை. அம்மு எங்க? அம்மாவை தேடுறாளா? தெரியலையே. இங்க பாரு, அக்கா நான் நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோம். இது நம்ம வீடுதான் இசை. இசை, இசை, அழாத. அழாத இசை. அழாத இசை. ஏய், 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 இசை. இவ. அழாத. ஏய், எதுக்கு நீ அழுகுற? ஏண்டி அழுகுற? என்னாச்சு இசை? கால் வலிக்குதா? ஏய், பசிக்குதா? இசை, ஏய், எங்க போற? இசை, நில்லு. இசை, இசை. இசை, என்ன இசை? அம்மா, என்னமாச்சு இவளுக்கு? என்னாச்சுமா? இசை, பாரும்மா, என்னாச்சுடி? இசை, என்ன ஏன் அழுகுற? இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய், என்ன உங்களுக்கு? இசை, என்னாச்சு? ஜுரம் அடிக்குதா? இவங்க என் கூட ஆபீஸ்க்கு வரதுனால என்ன ஆக போகுது சொல்லுங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? தம்பி, அப்படியெல்லாம் இருக்காது. தமிழ், தம்பி கூட போயிட்டு வா. மா, சும்மா இரு. தமிழ் இன்னும் எத்தனை நாள் நான் வெயிட்டிங்ல வச்சுக்க போறேன்னு தெரியல. சும்மா இருங்க சார். என் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடு. அப்புறம் அந்த பையன் சிபி. கொஞ்சம். ஜானு, கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேன் ஜானு. சரி, சீக்கிரம் வந்துரு.